இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதை ஒரு ஸ்பூன் சாப்பிட்டா பல நன்மைகள் இருக்குது. இதை ஜூஸாகவும் செஞ்சு சாப்பிட்லாம். ரொம்ப சுவையாக இருக்கும். இது நம்ம நெல்லிக்காய், கேரட்டு, பீட்ரூட்லாம் சேர்த்து செய்ய போகிறோம். எந்த ஃபுட் கலரும் நம்ம சேர்க்க போகிறதில்ல. ரொம்ப சுவையாக இருக்கும். எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இதை இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் 1/2 கிலோ நெல்லிக்காய் எடுத்து வச்சுருக்கேன். எடுத்து நல்லா சுத்தமாக கழுவிட்டு ஈரம்லாம் தொடச்சிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ பீட்ரூட் 1/4 கிலோ நெல்லிக்காய்க்கு 1/4 கிலோ பீட்ரூட்டு, 1/4 கிலோ நெல்லிக்காய்க்கு 1/4 கிலோ கேரட்டு ரெண்டுமே எடுத்து மூணுமே எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி கேரட்டு பீட்ரூட்லாம் நல்லா தோலில் சீவி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை நம்ம கேரட் துருவுறதில் துருவிக்கலாம். பீட்ரூட்டை நல்லா இப்படி துருவி எல்லா பீட்ரூட்டும் துருவி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், எல்லாமே துருவி எடுத்து வச்சாச்சு. இப்போ அதே கேரட் துருவரில் நெல்லிக்காயும் நம்ம துருவி எடுத்துக்கலாம். 1/4 கிலோ நெல்லிக்காய், 1/4 கிலோ பீட்ரூட்டு இந்த மாதிரி இதையும் துருவி எடுத்துக்கலாம். இப்போ நெல்லிக்காயும் துருவி எடுத்தாச்சு. இப்போ இதை ரெண்டையும் நம்ம நல்லா கலந்து எடுத்து வச்சுக்கலாம். நல்லா கலந்து விட்டுறலாம். இந்த மாதிரி எடுத்து நம்ம ஸ்டோர் பண்ணி காய வச்சு நல்லா பவுடராக அரைச்சி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் நம்ம ஜூஸ் போட்டு குடிக்கிறதுக்கு. சட்டுன்னு நம்ம வெளியில் போயிட்டு வந்தால் கூட ஒரு டம்ளரில் தண்ணி ஊற்றி, நீங்கள் ஐஸ் வாட்டர் கூட ஊற்றிக்கலாம். ஊற்றி ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பவுட்ரு போட்டிங்கன்னா போதும், ஜூஸ் ரெடி ஆயிரும். இப்போ இதை நம்ம நல்லா காய வச்சு எடுத்துக்கலாம். நம்ம வடகெல்லாம் காய வைப்பலாம் வெயிலில் வச்சு, அந்த மாதிரி தட்டில் நல்லா பரவலாக பரப்பி விட்டு நல்லா காய வச்சு எடுத்துக்கணும். இதே மாதிரி இன்னொரு தட்டுலையும் நல்லா பரப்பி விட்டுக்கலாம். மொத்தமாக நான் 3 தட்டில் வச்சு நல்லா பரவலாக வச்சு காய வச்சு எடுத்துக்க போகிறேன். நல்லா வெயிலில் வச்சு நல்லா காய வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ அடுத்து நம்ம கேரட் துருவுறதுலையே கேரட்டையும் துருவிக்கிறோம். கேரட்டையும் நல்லா இந்த மாதிரி துருவி எடுத்துக்கலாம். எல்லா கேரட்டும் 1/4 கிலோ கேரட்டையும் துருவி எடுத்துக்கலாம். அதே போல் 1/4 கிலோ நெல்லிக்காயும் துருவி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி துருவி எல்லாமே எடுத்து வச்சுக்கலாம். நல்லா சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இதே மாதிரி துருவி எடுத்துட்டு இதையும் கேரட்டையும் நெல்லிக்காயும் நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கலாம். சூப்பராக நல்லா சுவையாக டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அப்பப்போ நீங்கள் காலையில் கூட போட்டு குடிச்சிக்கலாம். நல்ல சுவையாக இருக்கும். நல்லா கலந்து விட்டுட்டு இதையும் நம்ம 3 தட்டில் மாற்றி நல்லா பரவலாக எடுத்து வச்சுக்கலாம். நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுடலாம். இப்போ தட்டுக்கு மாற்றிக்கலாம். நல்லா இந்த மாதிரி பரவலாக தட்டில் வச்சு இன்னொரு தட்டுலையும் நான் மாற்றிக்க போகிறேன். இப்போ இதை நம்ம வெயிலில் வச்சு காய வச்சுக்கலாம். ஒரு 3 நாளைக்கு இல்லைன்னா 4 நாளைக்கு நல்லா அடிக்கிற வெயிலில் வச்சு காய வச்சோம்னா நல்லா சவுண்டு வரணும், கலகலன்னு. அந்த அளவுக்கு நல்லா காயணும். நல்லா மொறுமொறுன்னு காஞ்சு வரணும். இந்த மாதிரி 3 தட்டுலையும் பரப்பி எடுத்து வச்சாச்சு. இப்போ நம்ம இதை கேரட்டு நெல்லிக்காய், பீட்ரூட் நெல்லிக்காய் ரெண்டையுமே நல்லா வெயிலில் வச்சு காய வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம்.
இப்போ பாருங்கள், எல்லாமே வெயிலில் வச்சு 4 நாள் வெயிலில் வச்சு நல்லா மொறு மொறுன்னு காய வச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த மாதிரி நல்லா காய வச்சு எடுத்துக்கணும். இதை வந்து அப்படியே கூட ஒவ்வொரு ஸ்பூன் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு ஒவ்வொரு ஸ்பூன் வாயில் போட்டுக்கலாம். இல்லை அப்படின்னா நம்ம பவுட்ரு பண்ணியும் பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நான் வந்து பவுட்ரு பண்ணி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்க போகிறேன். அதனால் ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம பீட்ரூட்டும் நெல்லிக்காயும் காய வச்சோம் இல்லையா, அதை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். நல்லா நைஸாக அரைப்பட்டு வர அளவுக்கு நல்லா அரைச்சிக்கணும். நல்லா நைஸாக பவுட்ரு மாதிரி பாருங்கள், தண்ணியில் போட்டாவே அப்படியே கரைஞ்சிரும். அந்தளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். இப்போ இதை அரைச்சிட்டு தட்டில் கொட்டி நல்லா கொஞ்சம் ஆற வச்சிடலாம். ஆற வச்சுட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நல்லா ஆறி வந்துடுச்சு. இப்போ நம்ம ஒரு கிண்ணியில் நான் மாற்றிக்கிறேன். பாட்டிலில் போட்டு அப்புறம் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இப்போ அதே மாதிரி கேரட்டையும் நம்ம கேரட்டும் நெல்லிக்காயும் அரைச்சிட்டு வந்துடலாம். மிக்ஸி ஜாரில் சேர்த்து அதையும் அரைச்சிக்கலாம். நல்லா காஞ்சது எல்லாமே மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். சேர்த்து இந்த மாதிரி நல்லா நைஸ் பவுடரை அரைச்சிக்கலாம். இப்போ நல்லா நைஸாக பவுடராக அரைப்பட்டு வந்திருக்கு. இதை நீங்கள் ஒரு ஸ்பூன் இல்லைன்னா அரை ஸ்பூன் தண்ணியில் போட்டிங்கன்னா போதும், நல்லா ஜூஸ் ஆயிரும். சீசனில் வாங்கி இந்த மாதிரி அரைச்சி காய வச்சு நல்லா அரைச்சி ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். சம்மருக்கு உங்களுக்கு யூஸ் ஆகும். நல்லா நைஸாக அரைப்பட்டு வந்துடுச்சு. இப்போ நம்ம இதில் எப்படி ஜூஸ் போடுறதுன்னு பார்க்கலாம். இப்போ 2 டம்ளரில் எடுத்துகிட்டு அதில் ஐஸ் கட்டி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு ஐஸ் கட்டி வேணுன்னா சேர்த்துங்க, வேண்டான்னா விருப்பலைன்னா விட்டுடலாம். சப்ஜா விதையும் ஒவ்வொரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அதோட தேன் சேர்த்துருக்கேன். தேனும் ஒவ்வொரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன். நீங்கள் நாட்டு சக்கரை கூட சேர்த்துக்கலாம், இல்லை எதுவுமே சேர்க்காமையும் நம்ம குடிக்கலாம். இப்போ நம்ம அரைச்ச பவுடரில் பீட்ரூட் பவுடரில் அரை ஸ்பூனும் கேரட் பவுடரில் அரை ஸ்பூனும் சேர்த்துக்கலாம். ஒரு டம்ளரில் பீட்ரூட்டு, ஒரு டம்ளரில் கேரட்டு ஜூஸு, ரெண்டுலேயும் தண்ணியும் சேர்த்துக்கலாம். நீங்கள் ஐஸ் வாட்டரும் சேர்த்துக்கலாம், இல்லை நார்மல் வாட்டரும் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு ரெகுலராக நீங்கள் ஜூஸ் போட்டு கூட குடிச்சிக்கலாம். நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.